விட்டு போன மனைவி திரும்பி வந்துடும், காசு வந்துடும், பணம் வந்துடும், புகழ் வந்துடும் சொல்லி எடுத்து ஒவ்வொரு ராசி பேசுறாங்க. தனுஷ் ராசி அன்பர்களே, கும்ப ராசி அன்பர்களே, ரிஷப ராசி. டிராகன் படத்துல வரா மாதிரி அடிபட்டு திருப்பி மேல வரும். அதுக்கு உனக்கு வந்து இதுல நேரம் சரியில்லை, உனக்கு அதுல நேரம் சரியில்லை, உனக்கு சனி ஆட்சியில் இருக்காரு, உங்களுக்கு இதுல ஆட்சி. நான் இப்பயே சொல்றேன், உன் லைஃப்ல நீ உன்னை செல்ஃப் ஸ்டடி பண்ணும் போது தான் எந்த பொலிட்டிக்கல் லீடர் ஏப்ரல் மாதம் 23 அப்புறம் உங்களுக்கு வந்து அமோகமாக இருக்கும். ஏப்ரல் 5 அப்புறம் வேறு லெவலில் இருக்கும். இந்த தமிழ் வருஷ பிறப்பு வந்தோன்னே கொட்டுன்னு கொட்டும் துட்டு. நீங்கள் எங்கேருந்து போய் உங்கள் எதிரிகள்லாம் உங்கள் முன்னாடி வந்து மண்டிடுவாங்க. விட்டு போன உறவு திரும்பி வந்துடும், விட்டு போன மனைவி திரும்பி வந்துடும், காசு வந்துடும், பணம் வந்துடும், புகழ் வந்துடும் சொல்லி ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இந்த அழகழகாக இந்த ஜோசியத்தை படிச்சுட்டு ஜாதகத்தை படிச்சுட்டு பேசுகிறாங்க பாருங்கள் ஸ்பீச். ஐயோ, பார்க்கவே கண்ணில் ஒத்திக்கணும் போல இருக்குது. ஒவ்வொருத்தரும் மனசுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க. உண்மையாக நான் எல்லா ஜோசியக்காரங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை சொல்லிடுறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், சூப்பராக இருக்கணும். இந்த வார்த்தை தாங்க வேணும். ஆனால் என்னன்னாங்க, இதை பார்த்ததுலேருந்து என்னால் வேலையை செய்ய முடியல. எப்படியும் கொட்ட போதில்ல, நம்ம எதுக்கு வேலை செய்யணும்? எப்படி இருந்தாலும் எல்லாம் மாறிடும். இந்த மாய உலகத்தில் உட்காந்து நாட்கள் போயினே இருக்கு நிறைய பேருக்கு. நான் இப்பயும் சொல்கிறேன், ஜோஷியம் ஜாதகம் சொல்கிறது, நல்லது சொல்கிறது எல்லாமே நடக்கும் நம்பு. ஆனால் நீ அதை நடத்தி காட்டுவன்றது நம்பு. நீ அதை நடத்தி காட்டுறதுக்கான ஆக்ஷன் ஆரம்பி. ஒவ்வொரு பத்திரிகையிலையும் ஒவ்வொரு ஜோஷியம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஜாதகம் எடுத்து ஒவ்வொரு ராசி பேசுகிறாங்க. தனுஷ் ராசி அன்பர்களே, கும்ப ராசி அன்பர்களே, ரிஷப ராசி நண்பர்களே, கடக ராசி. யார் வந்து இந்த சூரியவம்ச சரத்குமார் மாதிரி சரசரன்னு உயர்வானா அதுக்கு ஒரு ராசி. பில்லா அஜித் மாதிரி மறைஞ்சு போய் திருப்பி வந்து அடிப்பாங்கன்னா அதுக்கு ஒரு ராசி. யார் வந்து என்ன சொல்றது, இந்த டிராகன் படத்தில் வரா மாதிரி அடிபட்டு திருப்பி மேலே வரும் அதுக்கு ஒரு ராசி. பா, சினிமாவும் ஜாதகத்தையும் கொலாபரேட் பண்ணாங்க பாருங்க. ஐயோ, என்ன கிரியேட்டிவிட்டிங்க அந்த டைரக்டருக்கு. உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப். மக்களை எப்படி ஈர்க்கணும்னு தெரிஞ்ச அந்த ப்ரோக்ராம் டைரக்டருக்கு என்னோட ஹேட்ஸ் ஆஃப். நான் கலாய்க்கலாம் உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு அந்த எபிசோட்ஸும் எல்லாமே பார்த்தேன். எல்லா ஜாதகக்காரங்களும் இதுவும் சேர்த்து இனிமேட்டு சொன்னால் நல்லாயிருக்கும். என்னதான் ராசி நல்லா இருந்தாலும் நீங்கள் உழைக்கணும், உருப்படணும், எழுந்துக்கணும். முதல்ல தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்து வேலையை பார்த்துட்டு வேலைக்கு போகணும். வீட்டிலே தூங்கிட்டு இருந்தாலும் நடந்துருமா? நடக்காது. சோம்பேறிங்களுக்கு ஜாதகம் வேலை செய்யாது. நான் சொல்றேன், சுறுசுறுப்பா நீ இருந்தனா உனக்கு எந்த கெட்ட ஜாதகமும் அவங்க சொல்றது எதுவுமே பலிக்காது. உனக்கு வந்து இதுல நேரம் சரியில்லை, உனக்கு அதுல நேரம் சரியில்லை, உனக்கு சனி ஆட்சியில் இருக்காரு, உங்களுக்கு இதுல ஆட்சி. நான் இப்பயே சொல்றேன், சனி பகவான் மாதிரி ஒரு அன்பானவர் யாருமே இல்லை. உங்களுக்கு பாடம் சொல்லி தராரு, அதுல இருந்து நீ தப்பெல்லாம் கத்துக்கிற, திருத்திக்கிற, அதுக்கப்புறம் நல்லா இருக்கிற. ஒரு மனுஷன் ட்ரெயின் ஆனோம்னா வாழ்க்கை கல்லூரியில் ஒரு 5 வருஷம், அதில் ப்ராப்பராக கிளாஸுக்கு போனது 1 வருஷம் 2 வருஷமாக தான் இருக்கும். மிச்சம் 4-3 வருஷம் வேஸ்ட் தான். கல்லூரி பாடத்துக்கே 2 வருஷம் தேவைன்னா வாழ்க்கை பாடத்துக்கு எவ்வளோ வருஷம் தேவை? 7.5 நாட்டு சனியோ 7.5 சனியோ, அந்த 7.5 வருஷன்றது ரொம்ப கம்மி. அந்த ஆட்சி காலத்தில் அந்த நேரத்தில் இந்த சனி பகவான் பீரியட்னு சொல்லுவாங்க பாருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் கஷ்டம் துயரம், அந்த இதை வந்து அஸ்ட்ராலஜிக்கலாக சொல்ல, இந்த கஷ்டம் துயரம் எல்லாமே உனக்கு நீ கிரியேட் பண்ணிக்கிற நூலோட பாடங்கள், உன் லைஃப் லெசன். ஒருத்தன் ஏமாத்தனா எப்படி ஏமாத்தனான்னு கற்றுக்கோ. இன்னொரு தடவை எவனுமே உன்னை ஏமாற்றக்கூடாது, அந்த மாதிரி வாழ. 2வது, ஒருத்தன் உன்னை வந்து அசிங்கப்படுத்தினானா எப்படி அவனை டேக்கிள் பண்ண போறன்றது யோசி. ஒருத்தவங்க வந்து உனக்கு உண்மையா இல்லையா, ஓகே, ஏன் உண்மையா இல்லைன்னு பாரு. உடம்பு நல்லா இல்லாத கீழே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஏன் எங்கே தப்பு நடந்துச்சுன்னு பாரு. உன் லைஃப்பில் நீ உன்னை செல்ஃப் ஸ்டடி பண்ணும் போது தான், பிரச்சனைகளை வரும்போது தான் நீ உன்னை பற்றி சிந்திப்ப. நல்லா இருக்கும் போது வளர்ச்சியை பற்றி சிந்திப்ப, கீழே விழும்போது உன்னை பற்றி சிந்திப்ப. உன்னை பற்றி சிந்திக்கிற நேரம் தான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்ட காலங்கள். இந்த கஷ்ட காலங்களை பார்த்து பயப்படாத, எழுந்துரு, உன் வேலையை பாரு, உன் வாழ்க்கையை பாரு. இப்போத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக. சூப்பராக ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் விஜய் சேதுபதி, ஸ்டேட்மெண்ட் சொன்னார். இவர் போய் சினிமா சான்ஸுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சனி இருக்குங்க, நீங்கள் போகாதீங்க இந்த நேரம். ஏமா அவர் சொன்னார், உடனேவா குரோ ஆட முடியும் படத்தில்? அடிபட்டு இந்த சனி பகவான் முடிகிற வரைக்கும் நான் சினிமா விட்டு வெளியே வரும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும்னாரு. அதான் உழைப்புக்கான அடையாளம். சினிமாக்குன்னு இல்லை, எந்த பொலிட்டிக்கல் லீடர் நேரம் இதெல்லாம் பார்த்து செயல்படுறாங்க? அமெரிக்கா தான் உலகத்தில் வல்லரசு நாடு. அங்கே எங்கே இருக்குது அஸ்ட்ராலஜி? இன்னமும் உலக நாடுக்கு பிரமிப்பு அடையிற அளவுக்கு பல நாடுகளில் இருக்கிற பல பணக்காரங்க இருக்காங்க. யார் பார்த்துட்டு இருக்கா அஸ்ட்ராலஜி? அஸ்ட்ராலஜின்றது உன்னோட மைண்ட் செட், உன் மனசு சந்தோஷத்துக்காக பார்க்குற. அதே அஸ்ட்ராலஜியை பார்த்து உன் குழந்தையும் நீயும் முகத்தா பார்த்தா உனக்கு ஆயுள் குறைஞ்சிச்சுன்னா குழந்தைய தூக்கி ஹாஸ்டலில் சேர்த்தக்கூடாது. அங்கே தான் மாட்டிக்கிறோம் நம்ம.
நல்லா சொல்கிறாங்களா, அஷ்டலக்ஷ்மியும் வந்து நமக்கு வந்து லக்ஷ்மி கொட்டு துட்டு கொடுப்ப தான் நம்பு. உனக்கு இவங்க கூட நீ சேர்ந்தனா வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னா நம்பாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா நீ அதை நம்பிட்டேன்னா இதே நம்பிடுவேன். ஜாதகத்தை நம்பு, அதை விட அதிகம் உன்னை நம்பு. உன்னை நம்புறேன்னா எந்த ஒரு கஷ்டமோ உன்னை தொடாது, நீ அதை ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்ப.